ஸோ மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தான் சிம்பிளாக ஒரு தக்காளி சாதம். கரெக்டாக 15 இன்க்ரீடியன்ஸை வச்சு 3லேருந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி இந்த தக்காளி சாதத்தை குக்கரில் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ஒரு 5 லிட்டர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதை ஹீட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அந்த குக்கர் பேஸ் ஹீட் ஆன உடனே ஃபஸ்ட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டாக வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. செகண்டாக வந்து கடலை பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை இந்த வீடியோவில் நாங்கள் காட்டுற மாதிரி கொஞ்சம் நல்லா அப்படியே ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. அதோட கலர்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வந்து எக்ஸாக்டாக 2 கிராம் மெஷர் பண்ணி நாங்கள் எடுத்துருக்குறோம். ஸோ கடுகுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இஞ்சி அண்ட் பூண்டு. ஸோ ரெண்டுமே 15 கிராம் தனித்தனியாக எடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக இஞ்சி 15, பூண்டு 15. ஸோ இதை ரெண்டையும் போட்டு நல்லா சாட்டை பண்ணுங்கள். ஸோ அடுத்த இன்க்ரீடியண்ட்டாக பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதை போட்டு ஒரு நிமிஷம் அந்த பச்சை மிளகாவோட அவுட்டர் லேயர்லாம் ஒயிட் கலரில் ஒரு ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுத்த இன்க்ரீடியண்ட்டான வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயத்தை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனீங்கன்னா அந்த வெங்காயத்துக்கு ஒரு கண்ணாடி பதம் தெரியும். ஸோ நாங்கள் அந்த வீடியோவில் காட்டுறோம்ல. ஸோ இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு இன்க்ரீடியண்ட்டான தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தக்காளியை ஆட் பண்ணும் போது அந்த நம்ம சால்ட் வந்து டோட்டலாக ஒன்று மெஷர் பண்ணி வச்சுருப்போம். அதுலேருந்து கொஞ்சம் தூக்கி உள்ளே போட்டுட்டு அதை நல்லா அப்படியே வதக்கிட்டே இருங்க. ஸோ ஃபைனலாக நீங்கள் தக்காளி வந்து இந்த வீடியோவில் காட்டுறோம்ல, இதே மாதிரி தான் இருக்கும். இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டான நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 மெஷரிங் ஸ்பூனில் எடுத்துருக்கோம். அப்படி இல்லைன்னா ஒரு பிஞ்சை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஆட் பண்ணி அதை நல்லா அந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி வதக்கிட்டே இருங்க. ஸோ இந்த பதம் வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டான கட்டி தயிரை வந்து எக்ஸாக்டாக நாங்கள் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு 2 நிமிஷம் இந்த வீடியோவில் தெரியுதுல, இதே மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலே போதும், முடிஞ்சுது. ஸோ ஃபைனலாக நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம்னா வாட்டர். தண்ணி வந்து எக்ஸாக்டாக 750 கிராம்ஸ் மெஷர் பண்ணியிருக்கோம், வெயிட்டில் மெஷர் பண்ணியிருக்கோம். ஸோ தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நாங்கள் வந்து பொன்னி அரிசி இருக்குது. ஸோ அதை வந்து 300 கிராம் ரைஸை எடுத்து கழுவி அதை அப்படியே தண்ணியில் ஊற வச்சுருக்கிறோம். ஸோ அதை ஊற வைக்கிறதுக்கு டைமிங்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு நாங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணும் போது எடுத்து வச்சது தான். ஸோ அதில் எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அரிசியை போட்டதுக்கப்புறம் அதை நல்லா அந்த தண்ணி கூட மர்ஜ் பண்ணிவிட்டு தென் ஃபைனலாக சால்ட் வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கல் உப்பு 16 கிராம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த ரிமைனிங் இருக்க அந்த சால்ட் அப்படியே தூக்கி இந்த குக்கரில் போட்டுட்டு குக்கரை மூடிடுங்க. ஸோ இப்போ எக்ஸாக்டாக 3 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபைனலாக 1வது விசில், 2வது விசில் அண்டு 3வது விசில். ஸோ 3 விசில் கரெக்டாக வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ்வை அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு உடனே குக்கர் மூடியை திறக்கவே கூடாது. மினிமம் 30லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் அந்த குக்கரை நீங்கள் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அந்த ரைஸு அந்த இது எல்லாமே அதே டெம்பரேச்சரில் அது அப்படியே இருந்தால் மட்டும்தான் ஃபைனல் அவுட்டு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ 30 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் கழித்து நீங்கள் இந்த குக்கர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர், ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு தக்காளி சாதம் ஒன்று கிடைக்கும். ஸோ இதை எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.